நீங்கள் வந்ததுக்கு. ஸோ இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள், ஒரு ஃபெஸ்டிவல் நாள், ஒரு செலிப்ரேஷன் நாள். ஸோ உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல மிக்க சந்தோஷம். ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தூங்கிடாதீங்க. இன்னும் கடைசி ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம அதை கேட்டுட்டு நம்ம டின்னருக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. ஸோ வந்திருக்கிற எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஸோ எதிர்பார்க்க முடியாது, எங்கள் அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். வந்திருக்கிற எல்லாரும் இன்ற நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாளாக மாறுவதாக என்று நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஸோ இந்த 7 வார்த்தைகள், ஸோ ஒவ்வொரு பிரசங்கியார் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அன்று அவங்க மூலிமா வெளிப்படுத்தியிருந்தார், ரெவல்யூஷன் கொடுத்திருந்தாரு, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஸோ இந்த 7 வார்த்தை 7 கோல்டன் வேர்ட்ஸ். ஏன் இந்த 7 வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது? ஏன் இந்த 7 வார்த்தை? ஆண்டவர் இயேசு இருக்கிற காலத்தில், உயிரோடு இருக்கிற நாட்களெல்லாம் ஊழியம் செய்யும் போது அவர் நிறைய உபதேசம் பண்ணியிருந்தார் தானே, நிறைய காரியத்தை பிரசங்கமாக பண்ணியிருந்தார். ஆனால் இந்த 7 காரியம் முக்கியமாக, இந்த 7 காரியம் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட இந்த 7 முக்கிய காரியங்கள், இது கவனமாக நம்ம கேட்கணும். இது ரொம்ப ஆணித்தரமாக நம்ம இருதயத்தில் பாய வைக்கணும். ஸோ ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற நாட்கள் அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் சதமாக நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் அவனோட மரண தருவாயில் அவன் கடைசி வார்த்தை பேசும்போது எல்லாரும் வந்து கூடி வந்துடுவாங்க. ஐயோ, இவர் என்ன பேச போகிறாரு? ஏன்னா அந்த மனுஷன் இனி அவன் வாழ போகிறது இல்லை. அவனோட கடைசி ஆசை, கடைசி வார்த்தை என்னதுன்ட்டு என்ன எல்லாம் சொல்லிடுவாங்க, கூடி வந்து கேட்பாங்க. அதே போல் இயேசு அந்த ஜீவனை 3 வருஷம் அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு கடைசி வார்த்தையாக ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ திட்டமாக தெளிவாக அந்த 7 வார்த்தை எப்படி 6 படைப்பு முடிச்சுட்டு 7ஆம் நாள் ஓயிருந்தாரோ, அதே போல் இன்றைக்கு எனக்கு கொடுத்த அந்த 7வது வார்த்தையை உங்களோட சமூகத்தில் நான் சமர்ப்பிக்க போகிறேன். ஸோ இந்த காரியத்தில் எடுத்துக்கொள்ள போகிறோம். லூக்கா என்ற சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23:46. ஒருவர் சத்தமாக வாசிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? எல்லாரும் தமிழ்ல படிக்கலாமா? ஓகே, 1 2 3. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த கடைசி 7வது வார்த்தையாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மளோட சிலுவை மரணத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட கடைசி வார்த்தை. இந்த வார்த்தை யாராலும் மறக்கக்கூடாது, மறந்தும் போகக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அது கோல்டன் வேர்ட்ஸ். அது இறக்கிறதுக்கு முன்பாக அவர் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது மிகவும் முக்கியமாக இருக்கும். அது ரொம்ப நம்ம ஞாபகத்தை வச்சிருக்கணும், சிந்தனையிலையும் வச்சிருக்கணும். ஸோ பிதா இயேசு கிறிஸ்து பிதாவிட்ட சொல்கிறாரு, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவராக இருந்தார். நிறைய தடவை பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நிறைய மரண சோதனைகள், மரண திட்டங்கள் நிறைய அவருக்கு நேரிட்டது போது கூட அவருடைய ஜீவனை விட்டு கொடுக்கவில்லை. ஏன் சொல்கிறீங்க கேட்கலீங்களா? எப்பொழுது அவர் இப்போ இயேசு பறக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு கட்டளை வருகுது, 2 வயசு ஆண் பிள்ளைங்களை என்ன செய்ய வேணும்? சங்காரிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு அங்கே தப்பித்து கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு அங்கே மறிக்கல. இன்னும் கர்த்தருடைய சித்தத்தை இருக்குது, இன்னும் அவர் செய்ய வேண்டும் என்று அந்த ஜீவன் காப்பாற்றப்பட்டது. 2வது முறையாக உபவாசம் பண்ணி முடிஞ்சிட்டோன்னு யார் வரா? சாத்தானாயா வராரு. வந்துட்டோன்னு என்ன சொல்றாரு? தாள குதியும், என்னது மேலேந்து கீழே குதியும் சொல்றாரு. அப்போ கூட அவர் அந்த வார்த்தைக்கு என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. ஏன்னா பிதா எனக்குன்னு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறாரு, அந்த சித்தத்தை நான் செய்து முடிக்கணும் என்று அந்த ஒரே ஒரு வார்த்தையில அந்த இயேசு அந்த வார்த்தை கூட அவர் கேட்காதபடிக்கு பிசாசை தோக்கடிச்சாரு. 3வது காரியமாக அநேக முறைகள் பரிசேயர்கள், சதுசேயர்கள் கர்த்தர் என்ன செய்யணும்? கொலை பண்ணணும். இவர் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது? அந்த பிரசங்கம் பிடிக்காது. பிரசங்கம் பிடிக்கலன்னா இயேசு கூட அவரை பிடிக்காம போயிருச்சு. என்ன செய்யறாங்க? ட்ராப் பண்றாங்க. எப்படாச்சும் இவர் சாவு அடிக்கணும், இவர் மூலியமா அநேக இடத்துல ரட்சிப்பு போகுதுன்ட்டு நிறைய பேர்
என்ன செய்கிறாங்க, இயேசுவை சாவடிக்கணும், கொலை செய்யணும். ஆனால் இயேசு அங்கேருந்து மறந்தார். அந்த இடத்துல கூட அவரோட ஜீவன் விழப்படலை. அந்த இடத்துல கூட பாவியின் கையில் அவரோட ஜீவனை ஒப்பு கொடுக்கல. கடைசியாக நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். கடைசியாக ரோமர் போர் சேவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அடி அடித்தாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அந்த வந்திருந்த பிரசங்கையார் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அடி, இங்கே முழு குத்துருந்து, கையில் ஆணி பாய்ந்தது, விழாவில் குத்தப்பட்டது, ரொம்ப நொறுக்க, அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சிச்சுவேஷனை கூட அந்த ரோமர் போர் சேவர்கள் கையில் கூட அவரோட ஆத்மாவை ஜீவனை ஒப்பு கொடுக்கல. ஏன்னா பிதா அவருக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை செய்யும் வளவும் அவர் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலையா, ஐயோ என்னால் முடியல, என்னால் தாங்கல, வலி வேணாம் நிப்பாட்டுங்கன்ட்டு ஒரு வார்த்தை கூட அவர் இயேசு சொல்லல. ஏன்னா தேவனோட சித்தத்தை 100% இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். நம்ம எடுத்துக்கொள்வோம் ஏசாயா புஸ்தகம் 53, ஏசாயா 53 verse 10. ஏசாயா 53 verse 10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தர்னா யாரு? பிதா. பிதா வந்து இயேசு என்ன செய்யறாரா? நொறுக்க சித்தமாக்குனாராம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அவரை பாடுக்கு உட்படுத்தினார். இயேசு பாடு அனுபவிக்கணும். சில சமயம் நம்ம பாடு அனுபவிக்கும் போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஃபெயிலியர் ஆயிடுவோம். ஐயோ என்னால் முடியல, வி கிவ் அப்ல, ஐ தப்ளிபோன், அந்த மாதிரி சொல்லிடுவோம். ஆனால் இயேசு எவ்வளோ காரியத்தில் நம்ம வீடியோ பார்க்கும்போது ஒரு 5% தான், ஒரு 10% தான் அவரோட பாடு. ஆனால் உண்மையான அந்த ரியலில் ரொம்ப பாடு அனுபவித்தார். அந்த பாடு அனுபவிக்கும் போது கூட அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தார். அதே வசனம் 7வது வசனத்தில், கடைசி வசனத்தில் போட்டிருக்குது. அதே அதிகாரம் 53 7வது வசனம், அவர் தம்முடைய வாயை திறக்கவே இல்லையா. எவ்வளோ பாடு வந்தாலும், எவ்வளோ குற்றம், எவ்வளோ அடிக்கப்பட்டாங்க, சிந்த அவ்வளோ ரத்தம் சிந்த. அதான் பிரதர் மைக்கேல் சொன்னார், உடம்புல ரத்தமும் இல்லை தண்ணீரும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஐயோ எந்த ஒரு சித்தமோ வேணாம், சொத்தமோ வேணாம், எதுவுமே வேணான்ட்டு நம்ம விட்டுட்டு ஓடி இருப்போம். ஆனா ஆண்டவர் நமக்காக, எனக்காக ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு என் பிள்ளைங்க காப்பாற்றப்படணும், என் பிள்ளை மீட்கப்படணும்ட்டுன்னு அந்த தேவ சித்தத்தை 100% அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். ஸோ நம்ம அவரோட பிள்ளையா இருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நம்ம செய்ய கவனமா இருக்கணும். அவரோட சித்தம் என்ன அன்று சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டார். கர்த்தர் நம்ம குறித்திருக்கிற அந்த அழைப்பு என்னது என்று அறிந்து கொள்ளும் போது, அந்த அழைப்புல நம்ம உண்மையா இருக்கும் போது அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம். இப்ப தேவனுடைய சித்தத்தை செய்துட்டோன்னே என்ன நம்மளுக்கு ரிகார்ட் கிடைக்குது, என்ன ரிவார்ட் கிடைக்குது? இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்துட்டாரு. அப்படிப்பட்ட சித்தத்தை செஞ்சுட்டோன்னே என்ன கிடைச்சிச்சு இயேசுவுக்கு? என்ன கிடச்சி? யாராச்சும் சொல்ல முடியுமா? என்ன தான் கிடச்சிச்சு? இப்போ பிதாவுடைய சித்தத்தை செய்ய சொல்கிறீங்க சிஸ்டர், செஞ்சு முடிச்சிட்டாரு, என்ன கிடச்சிச்சு அவருக்கு? எல்லா நாமத்தை காற்றிலும் அவரோட நாமம் உயர்ந்த நாமம், அந்த சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒரு பெரிய ஒரு அலங்கரிப்பான ஒரு வாழ்க்கையை ஏசாப்பாக்கு நம்ம கொடுக்குறாரு. இப்போ நம்ம வந்து ஒரு நாள் எல்லாரும் மறித்து நியாய தீர்ப்பில் நிற்கும் போது பிதா உட்காந்து நியாயத்திருக்க மாட்டார், பரிசுத்த ஆவியும் உட்காந்து நியாயத்திருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்று நியாயத்திருப்பார். ஏன்? அவர் தன்னை தானே சிலுவை மரணம் வரைக்கும் அவரோட விட்டு கொடுக்கவே இல்லையா. யாரை விட்டு கொடுக்கல? என்னையும் விட்டு கொடுக்கல, உங்களையும் விட்டு கொடுக்கல. எப்படியாச்சும் இந்த பிள்ளைங்க காப்பாற்றப்படணும். சில சமயம் நம்ம யோசிப்போம், ஐயோ எப்படி நம்ம கிவ் அப் பண்ணிடுமேன்ட்டு. ஆனால் இயேசு அந்த பாடுற நம்ம நல்லா இருக்கும் போதே கிவ் அப் பண்ணிடுவோம். கொஞ்சம் நல்லா ஆகிட்டோன்னா என்னது, சர்ச்சை விட்டுருவோம், அதை விட்டுருவோம், இது விட்டுருவோம், கிவ் அப் பண்ணி வேணாலான்ட்டுன்னு. ஆனால் இவர் ரத்த சிந்தி எவ்வளோ ஒரு காயம், அவர் வாயை கூட திறக்காம இது முடியாது, இல்லை நான் செய்துதான் முடிப்பேன், தேவனுடைய சித்தத்தை செய்துதான் முடிப்பேன் என்று அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு சீல் நம்மளுக்கும் காணப்படணும், உங்களுக்கும் காணப்படணும். இந்த வாட்டி இந்த மாதத்திலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் நம்ம செய்ய போகிறோம். தேவனுடைய சித்தம் என்னது என்று நம்ம உட்காந்து ரூமில் போயிட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீங்க, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும், உம்முடைய சித்தத்தை மட்டும் நான் நிறைவேற்றணும் என்று சொல்லி எல்லாரும் கேட்போமா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்போது பிதா மகிமைப்படுவார், குமாரனும் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அடுத்த காரியமாக அவர் போட்டிருக்கு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஸோ இங்கே நிறைய ஒரு சப்ஜெக்ட் பேசலாம், ஆனால் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஆவி.
சொல்லுங்க எல்லாரும், ஆவி. நம்மளுக்கெல்லாம் ஆவி இருக்குதானே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவி இருக்குதானே சொல்லுங்க. நல்ல ஆவி இருக்கு, கெட்ட ஆவியும் இருக்கு. ஓகே, ஒரு சரீரம், ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் ஒத்துக்கொள்றீங்க இருக்குன்னு? எல்லாரும் இருக்குதானே? ஓகே, ஆவி, ஆத்துமா, சரீரம். ஸோ ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. இந்த ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப விலையேற பெற்ற ஒரு காரியம். இந்த ஆவி தேவனிடத்தில் மறுபடியும் சமர்ப்பிக்கிறோம். ஒரு நாள் வரும், நம்ம ஜீவன் விட்டு பிரிகிற ஒரு காலம் வரும். ஸோ இந்த ஆவி நம்ம யார் கையில் ஒப்புவிக்க போகிறோம் என்று ஒரு பெரிய கேள்வி கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆவியானவர், ஆவி கர்த்தரிடத்திலிருந்து தான் வந்தது. இப்போ மனுஷன் ஆதாம் எடுத்துக்கொள்வோம். ஆதாம் மண்ணினால் உருவாக்கினார். மண்ணினால் உருவாக்கும் போது அவன் மேலே ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதினால் மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். நம்ம சொல்ல முடியாது நம்மளோட கடவுள் அம்மா அப்பா, எனக்கு உயிர் கொடுத்தது அம்மா அப்பா, எனக்கு மூச்சு கொடுத்தது அம்மா அப்பா. நோ, நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தவர் பரம தகப்பன். அவர் நாசில ஊதினால தான், அப்படி ஊதினால தான் நம்ம ஜீவ ஆத்மா ஆகணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஆவி யார்கிட்ட கொடுத்தாங்களோ, பிதா தான் நம்மளுக்கு கொடுத்தார், தேவனிடம் தான் நம்ம கொடுத்தார். மறுபடியும் அவரோட கையில் நம்ம ஒப்புவிக்க வேண்டும். நிறைய வாலிபர்கள் இந்த காலத்தில் அவங்களோட புக்கில் கிறுக்குறாங்களோ இல்லையோ, கையில் கிறுக்கி இருக்கிறாங்க. என்னையா இதெல்லாம் பார்த்தா, இல்லை சோறா போட்டேன் டீச்சர், ரத்தம். இந்த 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 சோறா போடுறதுலாம் புக்கில் நம்ம சோறா போடலாம், கலர் பேப்பரில் சோறா போடலாம். ஆனால் இப்போ உள்ள கால பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் டிப்ரெஷனால், சூசைட், தன் சொந்த ஆவியை என்ன செய்கிறாங்க, கர்த்தர் கொடுத்த அந்த ஆவியை ஒரு 40 வயசு 80 வயசில் அவங்க மறைக்க வேண்டியவங்க சீக்கிரத்தில் அவங்க சொந்தமாகவே ஜீவனை என்ன செஞ்சிடறாங்க, அழிச்சு போடுறாங்க. இது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் கொடுத்த ஆவி கர்த்தரிடத்துல தான் திரும்பணும். அது யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறோன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ கர்த்தரிடத்துல நீ ஒப்பு கொடுத்தனா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவ. நீ பிசாசுக்கு கையில் ஒப்பு கொடுத்தனா அங்கேயும் நித்தியம் இருக்கு, நித்திய ஜீவன் இல்லை, நித்திய நரகம். ஸோ தேவனோட பிள்ளைகளை நம்ம யார்கிட்ட நம்மளோட ஆவியை ஒப்பு கொடுக்குறோன்ட்டுன்னு நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இயேசு சொல்கிறாரு, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னது போல நம்மளுடைய ஆவி, நம்மளுக்கு வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நேரம் தான். இந்த வாழ்க்கை ரொம்ப ஷார்ட், ஆமாவா இல்லையா? நம்ம எப்போ போகிறோம், எப்போ வரப்போகிறோம் தெரில. இருக்கும் போதே தேவனை தேடுகிற அது உணர்வுள்ள இருதயம் இருக்கும் போதே நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா நம்ம பயம் இருக்காது. சில சமயம் நம்ம அக்கிரமத்தில், அநியாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம்னா நம்மளோட ஆவி மோதும். ஐயோ, நான் எங்கே போகிறேன்னு தெரியாமல் இருக்கும். அந்த நாளில் ரொம்ப பயங்கரமான ஒரு நாள். ஆனால் இப்பொழுதே நம்ம எல்லாரும், நானும் சேர்ந்து சொல்கிறேன், இப்பொழுதே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். நம்ம ஆவி கர்த்தர் கொடுத்த இடத்துல திரும்பணும். அதான் பிரசங்கியார் சொன்னது போல, இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் மறுபடியும் திரும்பும். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரோட கரத்தில் நம்மளோட ஆவியை ஒப்புவிக்க வேண்டும். நிறைய நம்ம தாமம் தர்மம் செய்யலாம், டாரா நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, எல்லாம் செய்யலாம், நல்லது தான். உங்களோட ஆர்கன் கூட நீங்கள் டோனர் பண்ணலாம். ஆனால் இந்த ஆவி ரொம்ப முக்கியம், ரொம்ப விலையேற பெற்றது. அந்த தேவனிடத்தில் மறுபடியும் நம்ம கொடுக்க வேண்டும் என்றால் நீதியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். தேவனுக்கு பக்தியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவனோடு நம்ம இருக்கிற அந்த உறவை சரிப்படுத்திட்டோன்னா இந்த ஆத்மா, ஆவி கர்த்தரிடத்தில் மறுபடியும் இளைப்பாறும். நம்மளோட வாழ்கிற நாட்களெல்லாம் நம்ம சொன்ன வசனத்தைப்படி நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவன். நம்ம மறிச்சிட்டோன்னு இன்னொரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கு. நம்ம நினைக்க கூடாது, ஏதோ இது முடிச்சிட்டோன்னா இன்னொரு ஜென்மம் இருக்கு போலுக்கு, நான் நாயா வருவேன், நான் பள்ளியா வருவேன். நோ, there is no other generation இல்லை, ரீஜெனரேட்டும் இல்லை, ஜென்மமும் இல்லை. நம்மளுக்கு வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை அழகாக நம்ம பயன்படுத்தும் போது, கர்த்தரோடு நம்ம இருக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமானதே செய்யும் போது அந்த ஆத்மா இளைப்பாறும். ஆத்மா இளைப்பாறிட்டோன்னே அது நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவோம். ஹல்லேலூயா. ஸோ இருக்கிற இந்த
வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்த அந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒன் லைஃப். இனி வாழ்க்கை வேறு இல்லை நம்மளுக்கு. இனி வரப்போகிற நாட்கள் வேறு மாதிரி இருக்கும். நிறைய பாவம் சூழ்ந்து இருக்கிறோம், நிறைய டெம்டேஷன் வரும். ஆனால் நம்மள ஒரே ஒரு ஃபோக்கஸ், நான் தேவனோட சித்தத்தை செய்ய போகிறேன், என் ஆவியை தேவனிடத்தில் மறுபடியும் நான் ஒப்பு கொடுக்கணும்னா என் வாழ்க்கையை சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் என்ற ஒரே ஒரு ஏக்கத்தோடு, ஒரே ஒரு ஃபோக்கஸோடு இன்றைக்கு இந்த வார்த்தையை பூர்த்தி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஒன்றாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இரண்டாவது வார்த்தை, இன்று நீ என்னோட கூட பரதேசில இருப்பாய். மூன்றாவது வார்த்தை, இஸ்ரேல் அதோ உன் மகன், அதோ உன் தாய். நாலாவது வார்த்தை, ஏலி ஏலி லமா சபஸ்தானே, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஐந்தாவது வார்த்தை, தாகமா இருக்கிறேன். ஆறாவது வார்த்தை, எல்லாம் முடிந்தது. ஏழாவது வார்த்தையாக ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அது மட்டுமாக நம்ம நினைக்கக்கூடாது, ஓ ஆவியை விட்டுட்டோன்னே ஜீவன் விட்டுட்டோன்னே இயேசு மறித்துட்டாரு, இனி எதுவுமே இல்லையா, இருள் அடைஞ்சிச்சா அப்படி நினைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ஒரு பரபரப்பான காரியம் நடக்க போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. Thank you. God bless you. Praise God. எல்லாரும்